கோமதி வீட்டில் இருக்காங்க. அங்கேருந்து மீனா வராங்க. "வா மீனா வா" அப்படின்னு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. "என்ன அத்தை, என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "உனக்கு பிடிச்ச பொடி இட்லி தான் பண்ணியிருக்கேன். நீ சாப்பிட்டு சாப்பாடு கூட கட்டிட்டு போ" அப்படின்னு சொல்கிறாங்க. "சூப்பர் அத்தை, இந்த மாதிரி ஒரு அத்தை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "என்ன கோமதி, உன் மருமகளை இப்படி பார்த்துக்கிற, நீ ஒரு பொண்ணை விட ரொம்ப பாசமாக பார்த்துக்கிற" அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க. "கண்ணு போடாதீங்க, நானும் எங்கள் அத்தையும் அம்மா பொண்ணு மாதிரி தான். எனக்கு அத்தையை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. எனக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் வீட்டுக்காரர் என்னை கொண்டு போய் குவார்ட்டர்ஸில் வச்சுட்டார் தெரியுமா" அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க. "சரி மீனா, நீ போகிறல்ல, இப்போது நீ ஆஃபீஸ் போகிற, அப்படியே என்னை பாதி வழியில் விட்டுட்டு போ, நான் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்க அத்தை, நான் ஆட்டோவில் தான் போவேன், வாங்க" அப்படின்னு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா அங்கேருந்து அப்படியே ஆஃபீஸ் போகிறாங்க. இவங்கள அங்கே மார்க்கெட்டில் அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. சரி, காயெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி காயெல்லாம் வாங்குறாங்க. அப்போ அதே இடத்துக்கு பாக்கியா வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. "ஓ, இங்கே தான் வந்திருக்கீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து நிற்கிறாங்க. "எதுக்காக ஏன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. "இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ தான் தங்கமயில் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா, ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா தெரியுமா. வயிற்றில் 3 மாதம் குழந்தை இருக்குது. அதுவும் உங்கள் வீட்டு குடும்ப வாரிசு தான் அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. என் பொண்ணு மாசமாக இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது கோமதிக்கு. "என்ன குடும்பமாக சேர்ந்து பொய் சொல்கிறீங்களா? இல்லை உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்களா? பார்த்தா இப்படி இளிச்சவை மாதிரி தெரியுதா? பொண்ணும் அதையே சொல்கிறீங்க, நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கத்துறாங்க. "இங்கே பாருங்கள், கத்தாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நானே உங்களுக்கு உங்கள் குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்களாம் உண்மையை பேசுகிறவங்களே கிடையாது. என்னையும் என் வீட்டுக்காரையும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சவங்க தானே நீங்கள். உங்கள் பேச்சை நான் எதுக்காக கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே கத்துறாங்க. "நீங்கள் கத்துறது கத்துங்க, ஆனால் என் பொண்ணோட வயிறு வளரும்ல, அப்போது கண்டிப்பாக உண்மையை யாராலையுமே மறைக்க முடியாது. அப்போ தெரியும் உங்களுக்கு" அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. "என் பொண்ணு வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீங்கள் நம்புறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்களா" அப்படின்னு பாக்கியா அப்படியே கோவப்படுறாங்க. "இங்கே பாருங்க, என்ன அவங்ககிட்ட பேசலை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. கோவமாக போகிறாங்க கோமதி. அப்படியே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க பாக்கியா. என்ன சொன்னாலும் நம்பவே மாட்றாங்க. எதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. என் பொண்ணு படாத பாடுபட்டுட்டு இருக்கா. இவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஐயோ, அம்மா, என் பொண்ணு படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு பாக்கியா.